இப்போ இந்த உலகம் கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவோட போருக்கான செலவு. இந்த போருக்கான செலவு அப்படிங்கிறது வந்து எல்லாராலுமே எதிர்பார்க்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு பெரிய செலவா போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. போர் ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே பில்லியன்களுக்கான டாலர் அளவிலான பணம் வந்து செலவாயிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு பெரிய டேட்டா வந்து சொல்லிட்டே இருக்கு. முதல்ல அமெரிக்கா பத்தி பார்ப்போம் அப்படின்னா, போர் தொடங்கிய 100 மணி நேரத்துல போர் தொடங்கிய முதல் 100 மணி நேரத்துல கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு மட்டும் 3.7 பில்லியன் டாலர் வந்து செலவு செய்திருக்காங்க. அதாவது இது ஒரு நாளைக்கு சுமார் 900 பில்லியன் டாலர் 900 மில்லியன் டாலர் செலவிட்டாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி சொல்லி கணக்கு வச்சுக்கலாம். இந்த டாலர் பணம் வந்து இவ்வளவு எதுக்கு செலவு பண்ண அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது P2 பாம்பர் ஏர்கிராஃப்ட் ஆபரேஷன், ப்ரீசியஸ் மிசைல்ஸ், ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர்கிராஃப்ட் கேரியர் டெப்ளாய்மெண்ட், மிலிட்டரி லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து அமெரிக்கா வேகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால இவ்வளவு ரூபா வந்து இன்னைக்கு செலவாயிட்டு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. இதே இது இஸ்ரேலை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலோட நிதி அமைச்சகம் வந்து சொல்லக்கூடிய டேட்டா என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சுமார் 600 இருந்து 700 மில்லியன் டாலர் வரைக்கும் செலவாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 இருந்து 1700 கோடி வரைக்கும் செலவாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இவங்க எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க பார்க்கும்போது வந்து மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த உலகத்தோட அயன் டவுன் சொல்லக்கூடிய எந்த ராக்கெட் எந்த லான்ச்சர் நம்மள வந்து தாக்குனாலும் அதை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு, ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு, மிலிட்ரி மொபிலைசேஷன் பண்றதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ரிப்பேர்ஸ், எக்கனாமிக் ஷட்டவுன் எக்கனாமிக் ஷட்டவுன் இந்த மாதிரியான இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்ச சில நாட்கள்ல மொத்தமா 80 மில்லியன் டாலருக்கு மேல வந்து செலவாகி சொல்லி ஒரு செட்டில்மெண்ட் கூறப்படுது. அதாவது இதெல்லாம் ஒரு வினாடிக்கு ஆயிரக்கணக்கான டாலர்கள் போருக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த போரோட தாக்கம் மிலிட்ரிக்கு மட்டும் கிடையாது, உலக பொருளாதாரத்துக்கும் தாக்கம் வைக்குது. எடுத்துக்காட்டா சொல்ல போனோம்னா, மத்திய கிழக்குல ஏற்பட்டிருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயில் சப்ளைக்கு வந்து பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பெட்ரோல் பிரைஸ் வந்து நாள் நாள் உயர்ந்துட்டே வருது. பெட்ரோல் உலகம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இந்த ஃபியூல் பிரைஸ் வந்து கூறிட்டு இருக்கு. ஆனா பொதுவா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு போருக்கான உண்மையான செலவு பணம் மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், அழியும் நகரங்கள், பாதிக்கப்படும் குழந்தைகள், உலக பொருளாதாரம். இதுதான் ஒரு போருக்கோட முழுமையான விலை. இதை புரிஞ்சுக்காத வரைக்கும் எந்த உலகத்திலையுமே அமைதி நிலவாது, எந்த நாட்டுக்கும் செலவும் பத்தாது. அடுத்த வீடியோல இன்னும் எவ்வளவு ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கா சொல்லி பார்ப்போம்.